மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 0.15% மாணவர்களுக்கு மட்டுமே மருத்துவ பட்டப்படிப்பு கிடைக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் வெவ்வேறு சமூக பொருளாதார பின்னணி கொண்டவர். எனவேதான் தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு அவசியமாகிறது என்பதை இத்தருணத்தில் தெளிவுபடுத்த கிடைப்பட்டுள்ளது. தற்போதுள்ள மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களில் இந்த 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் 300க்கு மேல் இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க வழிவகுக்கும். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% தனி இடஒதுக்கீடு கிடைக்காத பட்சத்தில் அரசு பள்ளிகளில் படித்த 4 பேருக்கு மட்டுமே இடம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. 7.5% உள் இட ஒதுக்கீட்டிற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அரசமைப்பு சட்டம் 162 பயன்படுத்தி நிர்வாக அதிகாரத்தின்படி கொள்கை முடிவெடுத்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. நான் அரசு பள்ளியில் படித்த மாணவர், கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உள்ஒதுக்கீடு 7.5% கொண்டு வந்தோம். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் போதும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 40 சீட்டுக்கு மேல கிடைக்கல. அதுக்கு பிறகு நீட் தேர்வு மூலமாகவும் கிடைக்கல. கடந்த ஆண்டு 6 பேருக்கு தான் கிடைச்சது. இதையெல்லாம் ஆராய்ந்துதான் அரசாங்கம் எளிய குடும்பத்த மாணவர்கள் அவர்களும் மருத்துவ கனவு நனவாக என்பதற்காகத்தான் உள் ஒதுக்கீடு கொண்டாந்து 313 சீட்டு கொடுத்துருக்கோம். அடுத்த ஆண்டு இன்னும் 1650 இடம் கூடுதலா இருக்குது. 11 மருத்துவமனையில் துவக்கிட்ட பொழுது கூடுதலாக 1650 இடங்கள் தோற்று வைக்கப்படும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 120-130 சீட் வந்தா கிட்டத்தட்ட 440 இடங்கள் நம்முடைய மருத்துவ இடங்கள் புதிதாக நம்முடைய உள் ஒதுக்கீடு மூலமாக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள்